மணல் பரப்பி அந்த பொங்கக்கல்ல வச்சு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. முக்கியமானது என்னென்னா பனை ஓலையில் எரித்தல். பால் பொங்குற வரைக்கும் பனை ஓலையில் தான் இருப்பாங்க, விறகு வச்சு எரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்போ வந்து பனை ஓலை வந்து சிட்டியில் கிடைக்கிறதுனால எல்லாருமே கேஸில் வைக்கிற தன்மைக்கு வந்துட்டாங்க. விறகு வச்சு எரிய வச்சு அதை எடுத்து கொண்டு வர்றத கேஸ் முள் வைக்கக்கூடாது. முள் 2 பானைக்கும் தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றிட்டு, ஏன்னா தேங்காய் தண்ணி தான் சுத்தமான தண்ணி, ஆனால் முதல் தண்ணி வந்து சுத்தமான தண்ணியை உள்ளுக்கு எடுக்கிற மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி பால் தண்ணியை ஊற்றுவாங்க. அந்த தண்ணியில் தான் நம்ம பனை ஓலை வச்சு பொங்க வைப்பாங்க. அது நிதானமான தீயில், ரொம்ப ஸ்பீடாக போட்டால் கொதிச்சிச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொங்க போன எடுத்த உடனே அது பொங்குற நேரம் வந்து சூரிய உதயம் ஆகும்போது அது பொங்கி வழியணும். அப்போ வந்து அப்படி வளைஞ்சிச்சுன்னா தான் உத்தரையான காலத்துக்கு நம்ம வந்து பொங்க பானையோட அந்த சூரிய உதயமும் அதுவும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளுக்கு சிறந்த நேரமாக நான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க வந்து சாமிக்கு படையல் படுக்கிறது. சூரிய ஒளி வாசலில் வர்ற நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் நம்ம வந்து கும்பிடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் நிலைவாசல் படிக்கு நேராக வைத்து கும்பிடுறது தான் முக்கியமானதாக. நம்மளுக்கு அது வந்து சில சமயம் சூரிய ஒளி நிலவாசலில் வரல, அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறங்கிற இடத்துல வந்து சூரிய ஒளி வராது அப்படிங்கிறவங்க வந்து கேஸில் வச்சு பண்ணிவிட்டு அதை வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் மாடியிலே நான் சூரிய ஒளியை நேராக பார்த்தே சாமி கும்பிட்றாங்கிறதும் உண்டு. ஆனால் அந்த சுண்ணாம்பினா நம்ம உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி உள்ள இருக்கும், கால்சியம் அதிகமாக இருக்கும், குளிர்ச்சியை உருவாக்கும். அப்படிங்கிறதுக்காக சுண்ணாம்பின் பயன்பாடு வெள்ளை இடத்துல வந்து இருக்கும். அதனால அந்த வெள்ளை இடத்துல சுண்ணாம்பு, சாணம், அப்புறம் காவி இது முக்கிய பங்காக இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தமிழர் திருநாளான பொங்கல் வழிபாட்டு முறைகள் என்னெல்லாம் இருக்கு, பொங்கலை நம்ம எப்படியெல்லாம் வழிபடணும், சரியான பூஜை முறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பொங்கல் திருநாளை நம்ம எப்படி வழிபடணும், எந்த நேரத்துல நம்ம பொங்கல் வைக்கணும், பொங்கல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக சொல்லுங்க மேம். முதல்ல இந்த பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது எந்த நேரம்? பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் வந்து நம்மளுக்கு வந்து 7 to 9 அப்படிங்கிறது நேரத்தை சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஆனா நான் சொல்ற அது வந்து நீங்க கேலண்டர்ல பார்த்தாலும் நல்ல நேரம் அந்த நல்ல பேத்து வைக்கிறது 7 to 9 காலை நேரம். அது வந்து சில பேர் அப்படி வைக்கிறது. ஆனா நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் ஏன் 7 to என்னன்னா, உத்தராயண காலம் தொடங்குறது வந்து சூரியன் உதயம் ஆனப்பறம் தான் வடக்கை நோக்கிய பயணம் சூரியன் தொடங்குகிறது. ஆனா சூரியன் உதயம் ஆனப்பறம் பொங்கல் வைப்பது சிறப்புன்னு சொல்லிட்டு சில பேர் அந்த நேரத்தை எடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாலே பொங்கலுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். என்னன்னா, விளக்கு வைப்போம். விளக்கு வச்சு வாடா விளக்கும்போம். அந்த விளக்கு வாடா விளக்குனா தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி நல்லா பூலாம் போட்டு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அது வாடா விளக்காக வச்சுருப்போம். இந்த திரியெல்லாம் போடாமல் வாடா விளக்க வைப்போம். வாடா விளக்காக வச்சு அது முத்தத்தில் வைப்போம். வீட்டின் நிலைவாசலுக்கு அடுத்தால முத்தம் இருக்கும், அந்த முத்தத்தில் வைப்போம். அந்த முத்தத்தில் தலைவாழை இலையை போட்டு ஒரு பலகை போட்டு அந்த வாடா விளக்க வச்சுருப்போம். இப்போ தலைவாழை இலையை போட்டு அதில் நம்ம எல்லா காய்கறிகளும் எல்லா கிழங்கு வகைகளும் வச்சு மஞ்சள் அதெல்லாம் வச்சு வைப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைப்போம். அதில் அருகம்புல், சாணி பிள்ளையாரும் வைக்கலாம், மஞ்சள் பிள்ளையாரும் வைக்கலாம். இதெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே செய்யணும். அந்த காலை பொழுது அதுதான் அதிகாலையில் எந்திக்கிறது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரியனை வரவேற்கிறதுக்காக இந்த இதெல்லாம் செய்வோம். அது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு. அதனாலதான் நம்ம வந்து 7 to 9 அந்த டைமை எடுக்காம இதெல்லாம் காய்கறிகள் எல்லாம் பழவைகள் ஒரு வாழைத்தாரை வாங்கி வைப்பாங்க. பழம்னா இப்பதான் சீப்பா வைக்கிறோம். அப்போ வந்து ஒரு வாழைத்தாரை வாங்கி வைப்பாங்க. படி அரிசி, ஒரு படி அரிசியை வந்து நல்லா குமிச்சு வச்சு அதுல பூ வெல்லம் வச்சு இது பண்ணுவாங்க. வெல்லம், அந்த சக்கரை வெல்லம் அல்லது வெல்லத்தை வந்து பிள்ளையாருக்கு பக்கத்துல வைப்பாங்க. அப்புறம் ஒரு பிடி பச்சரிசி எடுத்து தண்ணியில ஊற போட்டு அதை வந்து படையல் கிட்ட வைப்பாங்க. இதெல்லாம் இது காய்கறிகள்லாம் வச்ச பிறகு இதெல்லாம் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பலசரக்கு பொருட்கள், அந்த கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே வைப்பாங்க. பூண்டு, வெங்காயம், எல்லா விதமான காய்கறிகள் எல்லா படையலும் இருக்கும்.
இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்க பானையை வாங்கி எடுத்து அந்த பொங்க பானை அந்த பானையே வந்து இப்ப நிறைய பேர் வந்து மண் பானையில செய்யறது கிடையாது, எல்லாம் சில்வர் பாத்திரத்துல வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம், அது கேஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பொதுவாவே வந்து வெளியில அடுப்புல வச்சுதான் செய்யறதுதான் வழக்கம் இல்ல? ஆமா. அதாவது மண்பானை இல்லன்னா பித்தளை அல்லது வெண்கலம். இந்த 3 பானையில வைப்பாங்க. மண்பானைனா வருஷத்துக்கு ஒரு மண்பானைய பயன்படுத்துதல் சிறப்பாக இருக்கும். ஒரே மண்பானைய பயன்படுத்தக்கூடாது. புதுசா வாங்கி பயன்படுத்தணும். அப்புறம் நம்ம வைக்கிற அந்த இது வந்து கல்லு வந்து நம்மளே செய்வோம். களிமண்ல வச்சு காய வச்சு அது அலங்காரம் பண்ணி அந்த கல்லுக்கு பொங்கக்கல் வைக்கிறதுக்கு அவ்வளவு ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் மணல் பரப்பி அந்த பொங்கக்கல்ல வச்சு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அதிமுக்கியமானது என்னன்னா பனை ஓலையில் எரித்தல். பால் பொங்குற வரைக்கும் பனை ஓலையில தான் எரிப்பாங்க. விறகு வச்சு எரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனா இப்ப வந்து பனை ஓலை வந்து சிட்டில கிடைக்கிறதுனால எல்லாருமே கேஸ்ல வைக்கிற தன்மைக்கு வந்துட்டாங்க. விறக வச்சு எரிய வச்சு அதை எடுத்து கொண்டு வர்றத கேஸ் முள்ளு வைக்கக்கூடாது. முள்ளு கருவ முள்ளு அந்த இதெல்லாம் வச்சு பொங்க பானையில வைக்கக்கூடாது. விறகு வைக்கிறது, பனை ஓலை வைப்பது இதெல்லாம் வச்சுதான் வைப்பாங்க. பனை ஓலையில் பால் பொங்க வச்சுட்டு பால் பொங்குன பிறகு விறகு எடுத்து வைப்பாங்க. இதுதான் அடுப்புல முறையில வைக்கிறது. அதே மாதிரி இந்த அதாவது வாடா விளக்கு வச்சுதான் நம்ம எல்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டு அதுல சூடம் பத்தி எல்லாம் காமிப்போம் அந்த பானைக்கு. காமிச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சக்கிழங்கு வச்சு அது கழுத்துல காப்பு கட்டுதல் அப்படிம்பாங்க. அது கழுத்துல வந்து மஞ்சக்கிழங்கு வச்சு காப்பு கட்டுவாங்க. 2 பானையா வைப்பாங்க, ஒத்த பானையா வைக்க மாட்டாங்க. அதனால 2 பானையா வைப்பாங்க, காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டிட்டு ஒண்ணு வந்து வெண்பொங்கல், ஒண்ணு வந்து சக்கரை பொங்கல் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. நம்ம வந்து பொங்கல் வந்து எல்லாம் பால் கலந்த அரிசியில ஊத்துவாங்க. ஆனா நம்ம அரிசி பாலையே எடுத்து ஊத்துவோம். அரிசியை களைஞ்சி அதாவது புது அரிசியை எடுக்கும்போது பால் நல்லா வரும். அந்த அந்த அரிசி பாலை தான் ஊத்தி 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 எடுத்து அதுதான் நல்லா அந்த தலைக்கு வரைக்கும் அந்த கழுத்து வரைக்கும் வர வச்சு பொங்க பானையில வைப்பாங்க. அது பால் பானை ஊத்துறதுக்கு முன்னால தேங்காய் உடைச்சு தேங்காய் தண்ணி அதுல ஊத்துவாங்க. 2 பானைக்கும் தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியை ஊத்திட்டு, ஏன்னா தேங்காய் தண்ணி தான் சுத்தமான தண்ணி. அதனால முதல் தண்ணி வந்து சுத்தமான தண்ணியை உள்ளுக்கு எடுக்கிற மாதிரி ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி பால் தண்ணியை ஊத்துவாங்க. அந்த தண்ணியில தான் நம்ம பனை ஓலை வச்சு பொங்க வைப்பாங்க. அது நிதானமான தீயில். ரொம்ப ஸ்பீடா போட்டா கொதிச்சுச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா காப்பு கட்டுதல் வைப்பாங்க. இந்த காப்பு கட்ட பொங்கல் தொடங்குறதுக்கு முன்னாடியே காப்பு கட்டுதல் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுவோம். அந்த காப்பு கட்டுதல் வந்து கண்ணுப்பிள்ளை செடி அல்லது பொங்கல் பூம்பாங்க அந்த செடியை. அந்த பொங்கப்பூ செடியும் நம்ம வைத்து அதை வந்து காப்பு கட்டுறதுக்கு ஆவாரம்பூ, கண்ணுப்பிள்ளை அல்லது நீங்க பொங்கல் பூச்செடி, அதுக்கப்புறம் வேப்ப இலை செடி, இந்த 3ஐயும் வச்சு காப்பு கட்டுவாங்க. ஒன்று 3 செடியை வைக்கணும், இல்லாட்டா 5 செடியை வைக்கணும். இந்த 3 செடியை வச்சு காப்பு கட்டி அது வந்து என்னன்னா கூரை வீடுகளில் அந்த வைப்பாங்க. இல்லாட்டா நம்ம காங்கிரீட் போட்ட வீடுனா நம்ம வந்து நெல்லவாசல் இதுல வந்து வைக்கிறது. இல்லாட்டா நம்ம முன்னாடி வந்தோடனே, ஏன்னா இது வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. நம்மளுக்கு வந்து காப்பு கட்டுதல்னா பொங்கல்ல எந்த தடையும் இல்லாமல் எனக்கு அந்த பொங்க பண்டிகை சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கையில ஒரு பூஜை பண்ணும்போது காப்பு கட்டி பண்ணுவோம். இந்த பூஜை சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காப்பு கட்டுவோம். அதே போல் காப்பு கட்டுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பொங்கலுக்கு. போகி பண்டிகை முடிஞ்ச உடனே காப்பு கட்டுதல் தான் இருக்கும். முத நாள் நேரவே காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறது ஆண்கள் கட்டுவது சிறப்பாக இருக்கும், அந்த கூரையிலையும் இது. அதனால ஆண்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. பெண்கள் சமையல் பொறுப்பை எடுத்துக்குவாங்க. அதனால இந்த இதை வச்சுக்கிட்டு அப்புறமா பொங்க பானை எடுத்துவாங்க. இந்த பொங்க பானை எடுத்த உடனே அது பொங்குற நேரம் வந்து சூரிய உதயமாகும் போது அது பொங்கி வழியணும். அப்ப வந்து அப்படி வளைஞ்சிச்சுனாதான் உத்தரையான காலத்துக்கு நம்ம வந்து பொங்க பானையோட அந்த சூரிய உதயமும் அதுவும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளுக்கு சிறந்த நேரமாக நான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க வந்து சாமிக்கு படையல் படுக்கிறது 7 to 9 அந்த நல்ல நேரத்துல படையல் பண்றது முக்கியமானது. வெளியில வந்து சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளதான் அந்த வெள்ளைச்சோறும் அந்த கறிச்சோறு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த கறி குழம்பு அப்படிம்பாங்க, எல்லா காய்கறியும் போட்டு அந்த காய்கறிகள் வச்சதை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து நடு வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணி காக்காவுக்கு ஒரு சொலவு எடுத்துக்குவாங்க. அந்த சொலவில் எல்லாத்தையும் வச்சு அந்த அரிசி குழம்பு எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு அந்த காக்காவுக்கு வச்சுட்டு தான் மனுஷங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ சாமி கும்பிடுற முறையே நம்ம படையல் கும்பிடுறோம் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து சூரியனுக்கு படைக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டு வாசல்ல செய்வாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொட்டை மாடியில போய் சூரியனை வந்து கும்பிடுவாங்க. இது நம்ம எப்படி கரெக்டா செய்யணும் மேம்? எது சரியான முறை? சூரிய
ஒளி வாசல்ல வர்ற நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் நம்ம வந்து கும்பிடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனா நிலைவாசல் படிக்கு நேராக வைத்து கும்பிடுறது தான் முக்கியமானது. நம்மளுக்கு அது வந்து சில சமயம் சூரிய ஒளி நிலவாசல்ல வரல, அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறங்கிற இடத்துல வந்து சூரிய ஒளி வராது அப்படிங்கிறவங்க வந்து கேஸ்ல வச்சு பண்ணிட்டு அதை வந்து மாடிக்கு எடுத்துட்டு போவாங்க. சில பேர் மாடியிலே நான் சூரிய ஒளியை நேரா பார்த்தே சாமி கும்பிடுறாங்கிறதும் உண்டு. ஆனால் நிலவாசலில் சூரிய ஒளி வரும் வரும் இடத்தில் நீங்க மாடிப்படிக்கு போய் கும்பிடுறது சரி கிடையாது. முடியாதவங்க வேணா அப்படி பண்ணிக்கலாம். அதான் முடியாதவங்க அதே போல் வீட்டுல நம்ம கேஸ்ல பண்றோம் இல்லையா, பண்ணும்போது கேஸ் அடுப்பை ரொம்ப சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி வச்சு அதில் ஒரு விளக்கு வைத்து பூஜை பண்ணிட்டு தான் கேஸ்ல வந்து வச்சு கும்பிடுறதுக்கு சிறப்பாக பொங்கல் வைக்கவே ஆரம்பிக்கணும். அதனால கேஸ் அடுப்புல பண்றவங்க வந்து அது சிறப்பான முறை கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து இந்த நவீன காலத்தில் நம்ம வேற அந்த பனை ஓலை இதெல்லாம் தேடி அலைவதை விட இது பெட்டர் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பனக்கிழங்குமாங்க இல்லையா, அந்த கிழங்கை சுடுதல் ரொம்ப முக்கியமானது பொங்கலுக்கு. அந்த பனை ஓலை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பனங்கிழங்கு சுடுதல், இந்த 2 நறுமணமும் அந்த வீட்டுக்குள்ள வரணும். அப்போனா நம்மளுக்கு வந்து ரொம்ப சக்தி, எதிர்ப்புகள், நோய் எதிர்ப்புகள் அதிகமாக உருவாகும். நோய்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு அரிய சக்தி இந்த பனை ஓலை பனங்கிழங்குகளும் முக்கியமான பங்கு. ஸோ இன்னைக்கு சிறப்பா பொங்கல் வந்து எப்படி வைக்கணும், எந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்ன்றத பத்தி நீங்க சொன்னீங்க. ஸோ பொதுவாகவே ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். குறிப்பா வந்து இந்த தை திருநாள் பொங்கல்ல வந்து கோலம் அப்படிங்கிறது நிறைய பேர் விதவிதமான கோலங்கள் எல்லாம் போடுறது உண்டு. ஆனா பழங்காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காவி வச்சு வரைஞ்சு கோலம் போடுறது, குறிப்பா பொங்கல் அன்னைக்கு அதை நம்ம பண்றதை பார்க்கறது உண்டு. ஸோ இதற்கான அவசியம் என்ன? கட்டாயம் வந்து பொங்கல் அன்னைக்கு காவி வைத்து கோலம் போடணுமா? கண்டிப்பா பொங்கல் அன்னைக்கு காவி வைத்து கோலம் போடணும். வெள்ளை சிகப்பு 2 முக்கியமானது. சுண்ணாம்பு கூடைய இதுவும் காவி குழுதும் ரொம்ப முக்கியமானது. இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து என்னன்னா நாளே வீட்டெல்லாம் மொழுகுவாங்க, சாணி வைத்து மொழுகல், பரணை சாணி வைத்து மொழுகுதல், அந்த மாதிரி வீடெல்லாம் சாணி வைத்து மொழுகுதலும் வெள்ளை அடித்த சுண்ணாம்பு வச்சு வெள்ளை அடித்தல் இது முக்கியமானது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு வச்சு வெள்ளை அடிக்காதவங்க தன்னுடைய வாசல் படிகளுக்கு எல்லாம் சுண்ணாம்பு வைத்து வாசப்படியில சுண்ணாம்பு வந்து வைத்து அதுல வந்து காவி அடிப்பாங்க, சுண்ணாம்பு அடித்து காவி அடிப்பாங்க, அப்படி மாத்தி மாட்டி. அது வந்து தூய எண்ணத்தையும் இறை சக்தியையும் கொடுப்பதாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னொன்று வேணா ஆண் பெண் உறவுக்கு பலமான விஷயம். சிகப்பும் வெள்ளையும் ஆண் பெண், சந்திரனும் செவ்வாய்க்குள்ள காரகத்துவம் சூரியனுக்குள்ள காரகத்துவத்தை எடுத்து ஒரு ஆண் பெண் உறவு அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம்ங்கிறது எடுத்து கொடுக்கறதாக இருக்கும். நாளே கோலம் போட்டு அந்த கோலம் வந்து என்னன்னா முந்தைய காலத்தில் வந்து மாக்கோலம் போடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே மாக்கோலம் போடுவாங்க. அரிசி மாவு அரைச்சி மாக்கோலம் நல்ல பட்டையா தீட்டி வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் போடுவாங்க. ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் போய் பார்ப்பாங்க வீட்டுக்குள்ள போய், அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மாக்கோலத்தை தவிர்த்துட்டு சுண்ணாம்பு வைத்து கோலம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த கோலமும் நல்ல ரொம்ப, ஏன்னா சுண்ணாம்பு வந்து அதிகமா சேர்ப்போம். சுண்ணாம்பு ஏன் சேர்க்கிறோன்னா அடுத்தால வருக்காலம் வந்து வெயில் காலம், அந்த வெயில் காலத்தை வந்து சுண்ணாம்பு வந்து தாங்கும், குளிர்ச்சி ஆக்கி விடும் நம்மளுக்கு. அதுக்காகவே இந்த சுண்ணாம்பை வந்து அதிகமாக அந்த வீட்டுக்குள்ள பயன்படுத்துவாங்க, மேலே பயன்படுத்துவாங்க. அந்த சுண்ணாம்பினால் நம்ம உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி உள்ள இருக்கும், கால்சியம் அதிகமாக இருக்கும், குளிர்ச்சியை உருவாக்கும். அப்படிங்கிறதுக்காக சுண்ணாம்பின் பயன்பாடு வெள்ளை இடத்துல வந்து இருக்கும். அதனால அந்த வெள்ளை இடத்துல சுண்ணாம்பு, சாணம், அப்புறம் காவி இது முக்கிய பங்காக இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பொங்கல் வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்துல வழிபடணும், அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.